வணக்கம் உறவுகளே, ரொம்ப நாளை பிறகு வீடியோவில் சந்திக்கிறேன். என்னென்று சொன்னால், தோட்டம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நிறைய ஷேர் பண்ணணுமெண்டா நினச்சது. தோட்டம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் ஷேர் பண்ண முடியலை. என்ன காரணம்னு சொன்னால், நான் அப்போ ஒரு வீடியோ எடுக்க வேணுமென்றாலும் இன்னொரு தடவை தோட்டத்துக்கு போய் அதை பிறகு பார்த்து அங்கே அவங்கள சந்தித்து கதைச்சி தான் வீடியோ எடுக்க வேண்டியிருந்தது. அதனால் நிறையா இடங்களுக்கு போனோம். நாங்கள் நிறைய இடத்துல போனப்போ சில இடங்களில் வீடியோ எடுக்கிறதுக்கு பெர்மிஷன் கிடச்சிது. அப்போ அவங்களும் இந்த கூச்சம் இல்லாமல் அந்த வீடியோவுக்கு தகவல்களை சொல்லக்கூடிய மாதிரி இருந்தாங்க. ஆனால் நிறைய பேர் அந்த தகவல்களை ஷேர் பண்ணுறதுக்கு கூச்சப்படுறவங்க. அப்போ அதால் எனக்கு தொடர்ந்து அந்த தோட்டம் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை தரையில்லாமல் இருக்குது. அதுதான் தொடர்ந்து வீடியோக்கள் போஸ்ட் பண்ண இல்லாமல் இருக்குது. இப்போவும் கூட கடைசியாக போட்டிருந்த வீடியோ கூட பார்த்துருந்தா தெரிஞ்சிருப்பீங்க. நாங்கள் நான் தோட்ட உரிமையாளரையோ அல்லது நானோ நின்று கதைச்ச மாதிரி வீடியோ போட்டிருந்திருக்க மாட்டேன். காரணம் என்னென்னா, இதுதான் அவங்க தங்க செய்கிற ஐடியாக்களை சொல்லக்கூடிய வசதி இருந்தாலும் அந்த வீடியோவில் சொல்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த கூச்சம் மாதிரியோ அல்லது வேறு எதுவும் பிரச்சனையோ இருக்கிறதுனால வீடியோக்களில் முன் கயக்கிறதுக்கு வெக்கப்படுறாங்க. அப்போ அதனால் நான் என்ன செய்தேன்னு சொன்னால், வீடியோக்கள் பதிவிடுறதுக்காக வேண்டி நானே ஒரு தோட்டத்தை செய்து அதில் பாரு அனுபவத்தை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ அப்படியான விஷயங்களை செய்யணுமன்றதுக்காக வேண்டி தான் இப்போ ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஏன்னு சொன்னால், தோட்டம் செய்கிறதுக்கு ஒழுங்கான காணி இல்லை. அப்போ காணி இல்லாதால அதுவும் கொஞ்சம் சிக்கலான நிலையாக கிடக்கு, இழுவரியில் கிடக்குது. அப்போ பொருத்தமான காணி எடுத்தோம்னு சொன்னால், நாளாந்த நாங்கள் தோட்டம் செய்கிறப்ப எங்களுக்கு கிடைக்கிற அனுபவங்கள், நாளாந்த நாங்கள் செய்கிற வேலையில் அந்த தோட்டத்தில் செய்யக்கூடிய வேலையில் என்னென்ன இருக்குது, நாளாந்த நாங்கள் எப்படி அதை தோட்டத்தை பராமரிக்க கவனிக்க வேணுமன்ற சகல விஷயங்களையும் உங்களுக்கு ஷேர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதனால் தொடர்ந்து வீடியோக்களை போடுறது கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்போ காணி ஒழுங்குபடுத்துனதுக்கு பிறகு ஒரு தோட்டம் செய்து அது எப்படி செய்கிறேன்னு சொல்லி நானே அந்த அனுபவத்தை ஷேர் பண்ணணுமன்றதுக்காக வேண்டி தான் காத்து கொண்டு இருக்கிறேன். அப்படியான சந்தர்ப்பங்களில் தொடர்ந்து அந்த மாதிரியான வீடியோக்கள் வருகும். அதுவரைக்கும் நான் பார்க்கக்கூடிய ஏனைய விடயங்களை உங்களுக்கு இந்த யூடியூப் பக்கத்தில் ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். தொடர்ந்து சப்போர்ட் தாங்க. தொடர்ந்து அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.